உட்படுத்தப்படுவாங்க. கரெக்டா? ஆமா ஆமா. அந்த இப்போ அந்த புதிய வான பூமியில வந்து எல்லாமே நல்ல மக்களா இருக்காங்க. இப்ப அவங்கள நல்லவங்களா கெட்டவங்களா சோதிக்கிறது வந்து சாத்தாவனை வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தெரிய வரும், இல்ல வந்து அதுக்கு முன்னாடி தேவன் வந்து அவங்களை சோதிப்பாரா? சாத்தானை வந்து ரிலீஸ் பண்ண பிறகுதான். சோதனை ஆளன் வந்து யாருன்னா சாத்தான் தான். ஓகே. 1000 வருஷம் கழிச்சு சாத்தான் ரிலீஸ் பண்ணி அதன் மூலம் யாருன்னா வஞ்சிக்கப்பட்டாங்கன்னா அவங்கதான் வந்து நிரந்தரமான மரணத்துக்கு உட்படுத்தப்படுவாங்க. ஆமா ஆமா ஆமா, வஞ்சிக்கப்பட்ட அது மூலமா தான் வந்து அவங்க நிரந்தரமான மரணத்துக்கு உட்படுவாங்க சொல்லி பார்க்கிறோம். அதுதான் நம்ம வந்து இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம், கிளாஸ் 2ல கடைசியில. சோ நீங்க சொல்றபடி அதான் தேவன் ராஜ்யத்துல எல்லாரும் உயிர்த்தெழுந்து வருவாங்க. உலக மக்கள் அவங்க எல்லாம் என்னதுன்னா அன்பிலீவர்ஸ், அவிசுவாச மக்கள். ஓகே, அவங்க உயிர்த்தெழுந்து வருவாங்க. அப்போ வந்து சத்தியம் போதிக்கப்படுது. யார் மூலமா போதிக்கப்படுதுன்னா, இந்த உலகத்துல வந்து சத்தியம் யாரெல்லாம் கத்துக்கிட்டாங்களோ, அதுல சோதனையில வந்து வெற்றி பெற்றாங்களோ அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு சத்தியம் போதிக்கிறாங்க. தேவன் ராஜ்யத்துல இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர் சொல்றதையும் தேவன் பத்தியும் 2 பேர் பத்தியும் அறிவிக்கிறாங்க சொல்லி பார்க்கிறோம். அறிவிச்சு நன்மையின் பாதையில எப்படி நடக்கிறது, நீதியின் வழியில நடக்கிறது பத்தி சொல்றாங்க சொல்லி பார்க்கிறோம். அதை கேட்டு அந்த கீழ்ப்படிஞ்சு நடக்கிற மக்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவன் அடையிறாங்க. அந்த ஜீவனை வந்து தக்க வச்சுக்கிறாங்க. ஏன்னா நித்திய ஜீவனோட தான் வராங்க ஆக்சுவலா தேவன் ராஜ்யத்துல. அதெல்லாம் நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பா பார்க்கலாம் ஒண்ணு ஒண்ணா. வந்து அவங்க வந்து கடைசி வரைக்கும் ஜீவனை வந்து தக்க வச்சுக்கிறாங்க சொல்லி பார்க்கிறோம். யாரெல்லாம் வந்து அந்த நீதியின் பாதையில நடக்கலையோ, திருப்பியும் வந்து துன்மார்க்கமா நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ, கெட்டது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்கள தேவன் வந்து அழிச்சிடறாரு சொல்லி பார்க்கிறோம் சாத்தானோட. அது அந்த டெஸ்ட்ல தான் வந்து யாரு நல்லவங்க, யார் வந்து கெட்ட ஆட்கள் சொல்றது தெரியும். அது வரைக்கும் மறைஞ்சே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா அமெரிக்கால, யூரோப்ல, அப்புறம் ஆஸ்திரேலியால இந்த மாதிரி டெமோக்ராட்டிக் கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா அநேக முஸ்லிம்ஸ் வந்து இருந்தாங்க. ஓகேவா? எல்லாருமே நல்ல ஆட்கள், நல்ல ஆளுங்க, இவங்களோட கலந்து நல்லா பேசிட்டு நல்லா இருந்தாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்ப என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்கா எல்லாமே வந்து காமா வாங்க எங்க கண்ட்ரிக்கு வாங்க சொல்லி ஏத்துட்டு இருக்காங்க. பிரிட்டன் எல்லாமே, யூகே. திடீர்னு இந்த பாலஸ்தீனர் இஸ்ரேல் பிரச்சனை வரும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு ஏஞ்சி எல்லா இதெல்லாம் உடைக்கிறது, பெரிய ப்ரொடெஸ்ட் பண்றது அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்களா? என்னடா இது, நார்மலா இருக்கிற மக்கள் சொல்லி பார்த்தோம். ஆனா வந்து இவ்வளவு வயலண்டா இருக்காங்க, அதுவும் வந்து இவ்வளவு வயலண்டா பிஹேவ் பண்றாங்க சொல்லிட்டு அவங்கள மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா தூக்குறாங்க. அது மட்டும் அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் நடந்து என்ன செக் பண்ணாங்கன்னா, இங்கே வந்து கத்தார் இருக்குல்ல, கத்தார் வந்து வருஷம் வருஷம் வந்து $10 பில்லியன் கிட்ட ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து இந்த அரபு தேசத்துல இருந்து நிறைய மக்களை வந்து பாலஸ்தீனர்களாகட்டும், இல்லைன்னா வந்து ஜோர்டனா இருக்கட்டும், ஈஜிப்டா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த மாதிரி நிறைய தேசம், ஈரானா இருக்கட்டும், அந்த மாதிரி கண்ட்ரில இருக்கிற முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா அமெரிக்கால, யூரோப்ல, யூகேல, ஆஸ்திரேலியால அந்த மாதிரி கண்ட்ரில போயிட்டு அந்த பிரைமான ஒரு காலேஜஸ்ல, அது காஸ்ட் ரொம்ப அதிகம் படிக்கிறது. ஓகே, அந்த காலேஜ்ல வந்து போய் படிக்க வச்சு அங்கேயே படிச்சாங்கன்னா அங்கேயே வேலை கிடைக்கும். ஓகேவா? அங்க வந்து பொலிட்டிக்கல், இப்ப இது ஜேஎன்யூல படிச்சா வந்து பொலிட்டிஷியன் ஆகலாம். அந்த மாதிரி அங்க வந்து பாத்தீங்கன்னா கலிபோர்னியா யூனிவர்சிட்டி அதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க போய் படிக்க வச்சு அங்க ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து இது பண்றாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா லாஸ்ட் அது வந்து 5 வருஷமா இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓ, இந்த மாதிரி டாக்டிக்ஸ் பண்றாங்க சொல்றது பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா உள்ள பூந்து இன்னும் கொஞ்சம் வருஷத்துல நாங்க வந்து அமெரிக்காவை யூரோப் அந்த இது எல்லாமே வந்து முஸ்லீம் நேஷனா மாத்த போறோம் சொல்ற தீர்மானத்தை வந்து பண்ணிருக்காங்க சொல்ற வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால இப்போ என்னதுன்னா யூகே எல்லாமே என்ன பண்றாங்கன்னா இனிமேட்டு சான்ஸ் கிடையாதுப்பா, முஸ்லிம்ஸ் கண்ட்ரிஸ் வந்து அவங்கள வந்து நான் டீபோர்ட் பண்ண போறேன் சொல்லிட்டு தீர்மானம் எடுத்திருக்காங்க. இது மூலமா என்ன தெரிய வருது சொல்லி பாத்தீங்கன்னா, எப்படி வந்து சாத்தான் நாங்க வந்து வெளிப்படும் போது அவன் பதுங்கி இருந்த ஆட்கள், அமைதியா இருந்த ஆட்கள், நார்மலா இருந்த ஆட்கள் எல்லாருமே வந்து ஒண்ணுமே தெரியாது, இவங்கள நல்லவங்க சொல்லி நினைச்சிட்டு இருப்போம். ஆனா திடீர்னு அவங்க வந்து அவன் எஜமான் வந்துட்டாருப்பா, நம்ம வேலை ஆரம்பிச்சிடலாம் சொல்லிட்டு ஆரம்பிச்ச மாதிரிதான். ஆரம்பிச்ச உடனே காட் பிடிச்சி தூக்கிட்டு வந்து காலி. அதுதான் சில பேர் ஆரம்பத்துல இருந்தே வந்து செட்டப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, ஓய் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். யாரெல்லாம் அமைதியா இருக்காங்களோ அவங்கள கண்டுபிடிக்கதான் கஷ்டம். அதுதான் சாத்தான் வராரு. அவன் பேரு என்னதுன்னா சோதனையாளர்.
அது எங்க மத்தேயு 4:3 இருக்கும். நான் காமிக்கிறேன். மேத்யூ 4:3. உங்ககிட்ட இது வருஷமா ஒரு கொஸ்டின் வேற கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. The tempter came to him. இந்த சோதனையாளர். தமிழ்ல பாத்தீங்கன்னா சோதனையாளர் சொல்லி போட்டிருக்கும். Came to him and said, if you are the son of God, tell these stones to become bread. பிரெட். இயேசு கிறிஸ்துவே பாத்தீங்கன்னா 40 நாள் வந்து பசியில இருக்காரு. ஓகே, he was hungry. ஓகே, அப்போ இயேசு கிறிஸ்து வந்து டெம்ப் பண்றாரு, நீ வந்து பிரேக் பண்ண சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் பண்ணுவான். இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசானவன் சொல்லுவான், என்னதுன்னா என்னை பணிந்து கொள்ள நான் வந்து உன்னை என்ன ஆயிடுறேன், எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாரு. வர்ஷிப். இங்க பாத்தீங்கன்னா again the devil took him to a very high mountain, showed him all the kingdom of the world and their splendor. All this I will give you. He said, He if said, you if bow you down bow down and worship worship me. me. யார்? சாத்தான். Jesus said, Okay. away from me. Jesus said to him, away from me Satan, for it is written, worship the Lord your God and serve him only. இது மூலமாவே ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுக்கு புரிய வருது என்னதுன்னா, இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவனை காட்டிலும் கம்மியான ஒரு ஆள் தான். என்னதுன்னா, இப்போ ஒரு தேவன் இருக்காருன்னா அவரை தான் எல்லாரும் வணங்கணும். ஓகேவா? என்னதுன்னா இவன் என்னதுன்னா என்னைய வணங்க சொல்லி சொல்றான். Correct. அவ பாத்தீங்கன்னா காட் ஒருத்தர் இருக்காரு, அவர் கிரேட்டர் தென் எனிதிங் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இப்ப என்னதுன்னா சாத்தானுடைய வல்லமையை வந்து வீழ்த்திட்டு இயேசு கிறிஸ்து வந்து பெற்றுக்கொள்றார் சொல்லி பாக்குறோம். ஓகே, சோ அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தாரு. ஏன் சாத்தான் வந்து இந்த ஆஃபர் கொடுக்குறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்னை பணிந்து கொள், நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன் சொல்ற ஆஃபர் கொடுக்குறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமே என்னதுன்னா சாத்தானுடைய வல்லமையை நீக்கிட்டு அவர் வந்து அந்த வல்லமையை வந்து பெற்றுக்கொள்றதுக்காக, சாத்தானை வந்து வீழ்த்திட்டு அந்த அதிகாரத்தை வந்து இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொள்றதுக்காக சொல்லி பாக்குறோம். அதையும் நம்ம இந்த பாடத்துல பார்ப்போம். சோ அதனாலதான் இந்த படம் தான் வந்து ஒரு கோரான பாடம், பயங்கர இம்பார்ட்டன்ட். அது வேற. இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமே எப்படி எல்லாமே ஆரம்பிச்சு சொல்லிட்டு. சரி, நம்ம ஆரம்பிக்கலாம். சோ எந்த ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த பிரச்சனையோட நடுவுல போக மாட்டோம், இல்ல கடைசியில இருந்து ஆரம்பிக்க மாட்டோம். கரெக்டா நம்ம பிரச்சனை எங்க எதனால வந்து சொல்லிட்டு நம்ம பிகினிங்ல தான் போய் பார்ப்போம். அவ பாத்தீங்கன்னா ரூட் எங்க இருக்கு, எதுல இருந்து அந்த பிரச்சனை ஆரம்பிச்சு சொல்லி பார்க்கும்போது ஆதாமோட வீழ்ச்சியில இருந்து ஆரம்பிச்சு சொல்லி பார்ப்போம். என்னதுன்னா மனுக்குலத்தோட இந்த ஃபால். ஓகே, இப்போ ஒரு நாடு வந்து அழிஞ்சதுன்னா அது நாட்டோட ஃபால் எதனால ஆச்சு சொல்லிட்டு ஒரு ரூட் கேஸ் கண்டுபிடிக்கிறாங்களோ, இல்லைன்னா ஒரு தண்ணி டேப்ல வரலன்னா அது எதனால டேப்ல வரல சொல்லிட்டு நம்ம டேங்க்ல போய் பாக்குறோமோ, இந்த மாதிரி நம்ம ரூட்ல போய் பாக்குறோம். ஓகே, அப்படி பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஜெனிசிஸே நம்ம போலாம். ஓகேவா? ஜெனிசிஸ் 1ஆம் அதிகாரம். இன்னைக்கு 2 பாயிண்ட் மட்டும் நம்ம பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, தேவன் வந்து என்ன பண்றாரு, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் சொல்லி போட்டோம். இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் ஹெவன்ஸ் அண்ட் தி எர்த். ஓகே, அப்போ கிரியேஷன் ஒர்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர்ஸ்லயே முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் வர்ஸ்லயே என்னாச்சுன்னா கிரியேஷன் ஒர்க்ல முடிஞ்சிச்சு. அப்ப பாத்தீங்கன்னா அடுத்த டேஸ், ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லெட் தான் இருக்கு. லெட்னா என்னது? லெட் தான். லெட் தேர் பி லைட். லெட்னா என்னதுன்னா கிரியேட்டட்னா உருவாக்கியாச்சு. ஓகே, மெய்ட்னால இருக்கட்டும். இப்ப எக்ஸாம்பிள் நீங்க வந்து வீட்டுல வந்து பை சொல்றது வந்து கிரியேட்னு நம்ம வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பை சொல்ற வார்த்தை கிரியேட்னு வச்சுக்கோங்க. அப்ப வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து வீட்டுல சோஃபா வாங்கணும்ப்பா, வீட்டுல நான் பெட் வாங்கணும்ப்பா, வீட்டுல நான் வந்து மிக்சி கிரைண்டர் அந்த மாதிரி வாங்கணும்ப்பா சொல்றது வந்து பை. வாங்கணும் சொல்றது வந்து பை. ஐ வாண்ட் டு பை மிக்சி கிரைண்டர், ஐ வாண்ட் டு பை சோஃபா, டிவி சொல்லி சொல்றீங்க. அப்புறம் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு பிறகு பார்சலோட எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு வந்து ஹால்ல வச்சிருக்கீங்க. வச்சுட்டு பிறகு let the grinder go to kitchen, let the sofa go to hall சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா கொண்டு வரவங்கள என்ன சொல்றீங்க, let it go to this, அங்க இருக்கட்டும் இங்க இருக்கட்டும் சொல்லிட்டு. அப்ப அந்த லெட் சொல்ற வார்த்தை எதை அலைன் பண்ணு, எது சொல்லுது பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ண வைக்குது. ஓகேவா? அது கிரியேஷன் கிடையாது, அது வந்து என்னதுன்னா ஒரு ஆர்டர் பண்ற ஒரு சிஸ்டமா இருக்கு சொல்லி போடுறது. ஓகேவா? வார்த்தையா இருக்கு. அதனாலதான் நீங்க 2வது வருஷத்துல படிச்சதா இது நம்மளுக்கு டீவா புரிய வருது. என்னதுன்னா now the earth was formless. ஒரே நிமிஷம்.
Now the earth was formless, formless. empty, and darkness was over the surface of the deep. Okay, formless, empty. அப்போ ஃபார்ம்லெஸ்னா வந்து என்ன இருக்கு? ஒழுங்கின்மையா இருக்கு. Shapeless. Okay. ஷேப்லெஸ், ஆர்டர்லெஸ். ஓகே, அப்போ கண்ணாப்பின்னான் இருக்கு. ஓகே, எம்டினா என்னது? காலியா இருக்குன்னு இருக்கும். காலியா இருக்கு எம்டினா. ஓகே, அதுல ஒண்ணுமே வசிக்கல சொல்லி போகும். டார்க்னஸ், இருள் இருக்கு சொல்லி போகும். Over the surface of the deep. அப்புறம் spirit of the God was hovering over the water. ஓகே, இது சும்மா யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து ஒரு பிளானட்டுக்கு போறீங்க. ஓகே, ஸ்பேஸ் கிராஃப்ட்ல நீங்க போறீங்க ஒரு கிரகத்துக்கு. போகும்போது ஃபுல்லா தண்ணியா இருக்கு அந்த கிரகத்துல. ஃபுல்லி சுத்தி சுத்தி தண்ணியா இருக்கு. அப்ப என்ன பண்றீங்க? நிக்க முடியுமா அந்த லேண்ட்ல எங்கேயாவது ஸ்பேஸ் கிராஃப்டா? இல்ல இல்ல. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஹோவர் பண்ணுவீங்க தண்ணி மேல. ஆமா. ஓகே, நிக்கிறதுக்கு இடம் இல்ல. லேண்ட் இருந்தா தான் நிக்க முடியும். பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாருங்க, ஸ்பிரிட் ஆஃப் த காட் வாஸ் ஹவரிங் ஓவர் தி வாட்டர்ஸ். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. என்னதுன்னா ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் போய் அப்படியே தண்ணி மேல அப்படியே ஹோவர் ஆகிற மாதிரி. ஏன்னா அது வந்து மிதக்கிற பொருளா இருந்ததுன்னா, ஷிப் மாதிரி இருந்ததுன்னா அதை போய் மிதக்கலாம். ஃப்ளோட்டிங் ஓவர் த வாட்டர் போட்டிருக்கும். ஆனா இது வந்து ஸ்பேஸ் கிராஃப்டா இருக்கிறதுனால என்ன ஆகுது? ஹோவரிங் தான் ஆகும். ஓகே, மேல வந்து நின்று இருக்கும். ஹெலிகாப்டர் ஹோவர் ஆகும் பாத்தீங்களா, தண்ணிக்கு மேல அந்த மாதிரி. அப்போ ஸ்பிரிட் ஆஃப் த காட் சொல்லும் போது காட் வந்து மேல இது பண்ணிட்டு இருக்காரு சொல்லி பாக்குறோம். ஹோவர் ஆகிருக்காரு சொல்லி பாக்குறோம். அந்த வார்த்தை யூஸ் பண்ற வார்த்தையெல்லாம் எப்படி நேர்த்தியா இருக்கு பாருங்க. அது சொல்றேன். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா, டார்க்னஸ் வந்து போக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வீடு வச்சுக்கலாம். வீட்டுக்குள்ள நம்ம என்டர் ஆனோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இருட்டா இருக்கு வீடு, லைட். அப்போ லெட் தேர் பி லைட். லைட் கொடுப்பா சொன்னாலும் லைட் வருது. ஸோ இந்த லைட் வர்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம். என்னன்னா ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா சன் அண்ட் எர்த்தோட, நம்ம எர்த் வந்து எதுல செய்யப்பட்டது? எப்படி உருவாச்சு நம்ம எர்த்? எர்த்லாம் வந்து பாத்தீங்கன்னா சன்னோட டஸ்ட், எல்லாமே நெபுலா தானே. கிராண்ட் நெபுலா சொல்ற கிளவுட்ல இருந்து தான் வந்து எல்லாமே உருவாச்சு. சன்னோட டஸ்ட்ல இருந்து தான் வந்து மார்ஸ், வீனஸ், எர்த்து, அப்புறம் மெர்க்குரி எல்லாமே உருவாச்சு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 பிளானட்ஸ் வந்து என்ன பாத்தீங்கன்னா சாலிட் பிளானட்ஸ். சாலிட்னா என்னதுன்னா ராக்கி பிளானட்ஸ். கரெக்டா? எல்லாமே பயங்கர சாலிடா இருக்கும். கல்லு கம்ப்ரஸை பயங்கர சாலிடா இருக்கும் சொல்லி பாக்குறோம். அதே வந்து அடுத்து வர ஜூபிட்டரு இருந்து பாத்தீங்கன்னா யுரேனஸ் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் கேஷியஸ் பிளானட். ஃபுல்லா கேஸ் மட்டும் தான் இருக்கும். அதனாலதான் கேஸ் ஜெயின்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து பெரிய பெரிய பிளானட்ஸ். ராக் வந்து ரொம்ப கம்ப்ரஸ் ஆனாலும் வந்து உள்ள அப்படியே கம்ப்ரஸே இருக்கும். ஓகே, கேசிக் பிளானட்ஸ் வந்து என்னது? அது கேஷியஸா இருக்கிறதுனால அது பெரிய பெரிய ஜெயின்டா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து இருக்கு. அதனாலதான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸ்டார்டிங்ல வந்து ஃபுல்லா கிளவுட், டஸ்ட் கிளவுட் வந்து இருந்திருக்கு ஆரம்பத்துல. டஸ்ட் அதனால சன்னோட லைட் வந்து வரல. ஓகே, அதனால என்ன ஆச்சுன்னா வந்து காட் என்ன சொல்றாரு? லெட் தேர் பி லைட். இங்க ஏற்கனவே அதனால தான் இங்க நம்ம பாக்குறது என்னன்னா, ஹெவன்ஸை வந்து காட் ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட் வசனத்திலேயே. எர்த்தையும் கிரியேட் பண்ணிட்டாரு. இப்ப என்னதுன்னா அந்த லைட் மட்டும் என்ன பண்ணணும்? எர்த்துக்கு வரணும். இருட்டா இருக்குது. அந்த எர்த்துக்கு வந்து என்ன லைட் வர்றதுக்கு என்ன பண்றாருன்னா அதை அலைன் பண்றாரு சொல்லி பாக்குறோம். அதுதான் நம்ம இங்க பாக்குறது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைட் வந்துருது. வந்த உடனே அடுத்த விஷயமா என்ன செய்யறாரு சொல்லி பாத்தீங்கன்னா, 2வது நாள்ல இது ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சிச்சு. ஈவினிங் அண்ட் மார்னிங் ஃபர்ஸ்ட் டே. செகண்ட் டே வந்து பாத்தீங்கன்னா வாட்டர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தண்ணி வந்து ஃபுல்லா கவர் ஆனதுனால அவராலே என்ன பண்ண முடியல, நிக்க முடியல. ஹவர் தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகேவா? அப்ப என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாட்டரை வந்து பிரிக்கிறாரு. கொஞ்சம் வாட்டர் வந்து மேல போட்டோம், கொஞ்சம் வாட்டர் கீழே இறங்கட்டும் சொல்லிட்டு. ஓகேவா? அப்போ தண்ணியை பிரிச்சு வாட்டர் பூமிக்கு மேல வந்து ஒரு வாட்டர் கேனபி மாதிரி, இப்ப எப்படி வந்து ஓசோன் லேயர் இருக்கோ இல்லைன்னா வந்து அந்த ஸ்டாட்டோஸ்பியர் அந்த மாதிரி இருக்கோ, அந்த மாதிரி காட் என்ன பண்றா வாட்டர் லேயர் மாதிரியே வச்சுட்டாரு. ஸோ தட் சன் ரே வந்து ஹீட் வந்து என்ன ஆகல, உள்ள டைரக்டா உள்ள வரல, எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடுது. இப்ப எக்ஸாம்பிள் சன் ரே வரலன்னா, சன்னோட ஹீட் உள்ள வரலன்னா என்ன ஆகும்? உள்ள இல்ல இல்ல வெளிச்சம் வரும். சன்னோட ஹீட் மட்டும் தான் வரல, மத்தபடி வெளிச்சம்லாம் இருக்கு. ஏன்னா வாட்டர் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் தானே. வாட்டர் வந்து ஒரு இது கிடையாதுல்ல. இப்ப எக்ஸாம்பிள் நீங்க கூலர் வச்சிருக்கீங்க, வீட்டுக்குள்ள கூலர் வச்சிருக்கீங்க. அது என்ன பண்ணும் உங்களுக்கு? வாட்டர் வந்து
உங்களுக்கு சில் படுத்தும். ஓகேவா? மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து டிரான்ஸ்பரண்ட் தானே, ஒரு வாட்டர் லேயர். ஓகே, அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன புரிய வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த உலகமே வந்து கூலா ஒரு ஏசி மாதிரி இருக்கும், இல்ல ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கும். யோசிச்சு பாருங்க. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா 930 950 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனிசிஸ்ல 5ஆம் அதிகாரத்துல நான் பார்த்தேன்னா பாருங்க, ஆடம் லீவ்டு ஆல் டுகெதர் 930 இயர்ஸ். ஓகே, சேத் லீவ்டு 912 இயர்ஸ். அப்புறம் ஏனோஷ் லீவ்டு 905 இயர்ஸ். இதெல்லாம் எப்படி வாழ முடியும்? அண்ட் தென் ஹி டைட். ஓகே, 19 இயர்ஸ் எல்லாம் பாருங்க ஆவரேஜா. இதுல வந்து ஒண்ணு கழிச்சிருங்க, எல்லாருக்கும் ஒண்ணு கழிச்சிங்கன்னா 93 வயசு. ஓகே, 91 வயசு, 90 வயசு, பாத்தீங்கன்னா 91 வயசு, 89, 96, பாத்தீங்கன்னா எல்லாரும். இவர் மட்டும் 365 ஒரு வருஷம். ஓகே, 36 வயசு. இவர் வாலிபரா இருக்கும்போதே. அதனாலதான் இவர் வந்து தேவன் எடுத்துக்கொண்டார் சொல்லி போட்டிருக்கோம், காட் டுக் ஹிம் சொல்லிட்டு. இது நம்ம தனிப்பட்ட முறையில் பார்க்கலாம். ஏன்னா ஏனோக் வாஸ் ஃபெய்த்ஃபுல் வித் காட், தென் ஹி வாஸ் நோ மோர் பிகாஸ் காட் டுக் ஹிம் அவே. காட் எடுத்துக்கிட்டார் சொல்லிட்டு. ஓகே, இது ஸ்பெஷலான ஒரு கேஸ். ஓகேவா? மத்தபடி மிச்சம் எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கரமான வயசு வாழ்ந்துருவாங்க. 962. ஓகேவா? இன்னொருத்தர் 969 சொல்லிட்டு பயங்கரமா வந்து மக்கள் எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, ஜார இது அவங்களுடைய வம்சத்துல வர்ற மக்கள்லாம். ஓகே, அப்படி பார்க்கும்போது நம்ம இங்க என்ன தெரிஞ்சுக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த முதலாம் உலகம் வந்து பயங்கரமான ஒரு உலகமா இருந்திருக்கு. ஓகே, 969. ஓகேவா? சோ அந்த உலகம் வந்து ஏன் அங்க அந்த உலகத்துல சாப்பாடா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது. ஏன்னா கிளைமேட்டே வந்து பயங்கர குளிர்ச்சியான கிளைமேட்டு. ரொம்ப குளிர்ச்சி கிடையாது. கரெக்டான கிளைமேட். ஒரு அந்த பாடி வந்து நல்லபடியா ஃபிளரிஷ்டா இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து ஒரு ஆப்பிள் வைக்கிறதுக்கும் வெளில ஆப்பிள் வைக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச ஆப்பிள் வந்து எத்தனை நாள் இருக்கும்? அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் வச்சு எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஓகேவா? வெளில வைக்கிற ஆப்பிள் காட்டணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டெம்பரேச்சர் உள்ள ஒரு உலகம். ஓகேவா? ஸோ இது 2ஆம் நாள்ல வந்து என்ன பண்ணணும்னா காட் வந்து தண்ணியை வந்து பிரிக்கிறார். ஒண்ணுமே தண்ணி வந்து பூமியில இருக்கு. ஓகே, அப்ப என்ன பண்றாருன்னா காடு மிச்சம் இருக்கிற லேண்ட்ல இருக்க தண்ணியை வந்து பிரிச்சு let the water under the sky be gathered to one place and let the dry ground appear சொல்லி 2ஆ பிரிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். வச்சுட்ட பிறகு ட்ரை கிரவுண்ட்ல என்ன பண்றாருன்னா let the god god said let the land produce vegetations, seed bearing plants and trees on that bear fruit with seeds in it according to its kind சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா எல்லாமே சீட் பெரிங் பிளான்டா இருக்கட்டும், ட்ரீஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து வரட்டும் சொல்லி காட் வந்து என்ன பண்றாருன்னா let it produce, land produce the vegetation, plants bearing seeds according to their kind, trees எல்லாமே. தேர்ட் டேல வந்து இது நடக்குது. ஈவினிங் அண்ட் மார்னிங் தேர் வாஸ் தேர்ட் டே. காட் saw it was good. எல்லாமே இது வரைக்கும் பாத்தீங்கன்னா குட் தான் எல்லாமே சொல்லுவார் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? சோ அப்ப 3ஆவது நாள்ல தான் வந்து மரம் செடி கொடிகள். இப்ப இங்க இருந்து என்ன வருதுன்னா ஒரு லிவிங் ட்ரீஸ், லிவிங் ஆர்கனிசம் வந்து உருவாகுது சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதனால வந்து இது ஓடிக்கிற நடமாடுகிற ஒரு லிவிங் ஆர்கனிசம் கிடையாது. இது வந்து ஒரே இடத்துல நின்ன மாதிரியே இருக்கிற வந்து ஒரு லிவிங் ஆர்கனிசம் வந்து காட் வந்து உருவாக்குறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? எதுக்குன்னா இதுக்கப்புறம் வரப்போற மிருகங்களுக்கு வந்து சாப்பாடுக்காக. ஓகே, ஏன்னா சாப்பாடு உருவாக்கிட்டு பிறகு தான் வந்து அப்புறம் மிருகங்கள் உருவாக்க முடியும். மிருகங்கள் உருவாக்கிட்டு சாப்பாடு உருவாக்கணும் என்ன ஆயிடும்? சாப்பாடு செத்து போயிடும் முன்னாடி இருக்கிறது. ஓகேவா? அதனாலதான் ஃபர்ஸ்ட் ட்ரீ வருது. ட்ரீ பிளான்ஸ் அதெல்லாம் வருது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் 4ஆவது நாள்ல வந்து சாரி தேர்ட் டே. இது 4th டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னதுன்னா, இங்கதான் வந்து சன்ன மூணையும் வந்து அலைன் பண்ணிட்டாரு. ஓகே, let the light in the vault of the sky separate the day from the night, let them serve as the sign for the mark of the sacred times, days and years சொல்லி பார்க்கிறோம். இப்போ நாட்களும் வருஷங்களையும் வந்து கொண்டு வரதுக்கு வந்து முன் குறிக்கிறதுக்கு வந்து தேவன் வந்து சூரியனும் சந்திரனும் என்ன பண்றாருன்னா 4ஆவது நாள் தான் ஒன்று சரி பண்றாரு சொல்லி அலைன் பண்றாரு எல்லாத்தையுமே. ஓகே, அது கவர்ன் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே. சீக்ரெட் டைம்ஸ் பத்தி போட்டிருக்கு. சீக்ரெட் டைம்ஸ் சொல்றது வந்து நல்ல காலம் தான் சொல்லுவாங்க. அது நல்ல காலம் சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து அது என்ன சொல்ல வராங்கன்னா சீசன்ஸ் அண்ட் டைம்ஸ் சொல்லி பார்க்குறோம். சீசன்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்
ஆட்டம், சம்மரு, விண்டரு, ஸ்ப்ரிங்கு சொல்ற அந்த சீசன், சம்மர், ஃபால் அந்த இதை சொல்ல வராங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இது வேற இதுல டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா சீசன்ஸ் சொல்லி போட்டுருவோம். ஓகே ஓகே, நான் அது காமிக்கிறேன். ஜெனிசஸ் 1:14. The New Living Translation, let the light appear in the sky to separate days from the night. Let them bring signs to mark the seasons, days and years. ஓகே Okay. So, separate signs for the seasons. English Standard Version. Okay. புரியுது. The Bernard Standard Bible, seasons. So, King James Version, seasons. சொல்லி பார்க்குறோம். சில பைபிள்ல அதாவது வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த இதை வந்து சேக்ரெட் சொல்லி போட்டுருக்காங்க, NIV-ல வந்து போட்டிருக்காங்க. மற்றபடி அதை வந்து சீசன்ஸ் தான் டினோட் பண்ணுது கான்டெக்ட் படி. இங்கேயும் பார்த்தீங்கன்னா மார்க் த சீசன் சொல்லி போட்டிருக்கா. அந்த அதுக்கான மோஹெட் சொல்லி போகிறோம். இதனால அப்பாயிண்டட் டைம் சொல்லி போகிறோம், ஏற்ற டைம். இது ஏற்ற டைம் சொல்ற வார்த்தை வந்து இந்த வார்த்தையை வந்து எதுக்குள்ள யூஸ் பண்றாங்கன்னா மீட்டிங்ஸ், பிளேஸு, சீசனு, செட் டைமு, டைம்ஸ், அப்பாயிண்டடு, ஸோ ஃபீஸ்ட்டு. ஸோ ஒரு டைம் ஃப்ரேமை வந்து சொல்றாங்க. ஓகே, ஒரு சிஸ்டமேட்டிக் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் சம்மர் வந்து ஒரு டைம் வரணும், வின்டர் ஒரு டைம் வரணும், ஆட்டம் ஒரு டைம் வரணும், ஸ்ப்ரிங் ஒரு டைம் வரணும், அந்த மாதிரி ஒரு டைம்ஸ், அதாவது சீசன்ஸ் சொல்லி போடுறோம். ஓகே, ஸோ இங்கே பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா ஃபோர்த் டேல வந்து லைட்டா இதை அலைன் பண்றாங்க. சாரி சூரியனை சந்திரனை அலைன் பண்றாங்க. இங்க டேஸ் அண்ட் இயர்ஸ் வந்து செட் ஆகுது. அப்படி இருக்கும்போது ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, இங்கதான் வந்து டேஸையே வந்து காட் செட் பண்றாருன்னா இது எர்த்தையும் மூணையும் வச்சு, ஓகே சாரி சன்னையும் மூணையும் வச்சு, அப்போ வந்து தன்னைத்தான் சுத்தி கொள்ளும் போது சன் வந்து எர்த் வந்து பாத்தீங்கன்னா 24 hours போகுது, சூரியனை சுத்தி வரும்போது 365 years ஆகுது. அப்போ டேஸ் வந்து பாருங்க கரெக்டா டேஸ் அப்புறம் இயர்ஸ். அப்போ பாத்தீங்கன்னா ரொட்டேஷன், ரெவல்யூஷன் சொல்ற 2 கான்செப்ட் தான் இருக்கு பைபிள் இந்த சயின்ஸ்லயே. கரெக்டா அதான பிரதர் இருக்கு? ஆமா, ரொட்டேஷன் ரெவல்யூஷன். ஓகே, இப்போ ரொட்டேட் ஆகும்போது 24 hours, ஓகேவா? அதே சூரியனை சுத்தி வரும்போது என்ன ஆகுது? 365 1 year. அது பாத்தீங்கன்னா நடுப்பட்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா சீசன்ஸ் வருது, அந்த இயர்ல சுத்தி வரும்போது சீசன்ஸ் வருது. பாத்தீங்கன்னா பைபிள் வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயம் சொல்ல, இல்லைன்னா தனிப்பட்ட முறையில சயின்ஸே வந்து பாத்தீங்கன்னா இந்த டேஸ் அண்ட் இயர்ஸ் சொல்ற ரொட்டேஷன், ரெவல்யூஷன் வந்து கண்டுபிடிச்சதே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 16th century தான் கண்டுபிடிச்சது, நம்ம பூமி வந்து இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா வேதாகமத்துல பாருங்க ஸ்டார்டிங்லேயே டேஸ் அண்ட் இயர்ஸ் சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் சொல்றதுக்கு. பூமி சூரியனை சுத்தி வரணும், இந்த பூமி தன்னைத்தான் சுத்திக்கிறது. நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோம் பாத்தீங்களா, ரொட்டேஷன் ரெவல்யூஷன் சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட்ஸ்ல. ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா தேவன் வந்து அதை அலைன் பண்ணிருக்காரு சொல்லி போறோம் 4வது நாள் தான். அப்போ இந்த டேஸே 24 hours சொல்றதே வந்து 4வது நாள் தான் அலைன் பண்ணப்படுதுன்னா, செய்யப்படுதுன்னா லெட் சொல்லும்போது அது ஆர்டர் பண்றாருன்னா, சரி சீர்படுத்துறாருன்னா 4வது நாள் தான். அப்போ முன்னாடி இருந்த டேஸ்லாம் என்னது? ஓகே, தேர்ட் டே இங்க போட்டுருக்க தேர்ட் டேனா என்னது, இங்க போட்டுருக்கிற செகண்ட் டேனா என்னது, இது இங்க போட்டுருக்க ஃபர்ஸ்ட் டேனா என்னது சொல்லி பார்க்கும்போது இது கண்டிப்பா நம்மளோட மனுஷனோட டேஸா இருக்க முடியாது. இது வந்து என்ன இருக்கும், தேவனுடைய நாட்களா இருக்கும் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஏன்னா டேஸே என்ன பண்றாருன்னா காட் வந்து இந்த 4th டேல தான் வந்து அலைன் பண்றாரு, உருவாக்குறாரு. ஓகே சொல்லி பார்க்குறோம். அப்புறம் 5th டே வந்து என்ன ஆகுதுன்னா தண்ணியில இருந்து மீன்கள் வரட்டும் சொல்லி சொல்றாரு. ஓகேவா? மீன்கள் பறக்கட்டும் சொல்றாரு. அதே போல தண்ணியில இருந்தா பறவைகள் வரட்டும் சொல்றாரு. ஓகே, let the water teem with living creatures, okay, and let birds fly above the earth across the world. Okay, so God created created the great creatures of the sea, every living things with which the water teems that moves above it, about in it according to its kind, every winged birds according to its kind. Okay, and God saw it was good. அப்போ be fruitful and increase in number and fill the water in the sky and the water in the sea and let the birds increase in on the earth சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ பேர்ட்ஸும் மீன்களும் எங்க இருந்து உருவாக்கப்பட்டது? கடல்ல இருந்து. இதை உங்களால நம்ப முடியுதா?
நம்புறதுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சி ஃபிஷஸ் என்ன பண்ணணும்னா ஸ்வாமின் அதுக்கு ஏதோ பேர் சொல்லுவாங்க. ஸ்வாம் ஆன் புக். ஓகே. ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குழுவா போகும். ஓகே, செதைன்லாம் மீன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பா வந்து போயிட்டு இருக்கும். இதோ குரூப்பா ஒரு கூட்டமா போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் இதோ ஃப்ளாக்ஸ். ஸோ இது வந்து மேல பறக்கிறதுல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனிக்குள்ள இது. ஓகே, என்னன்னா இதுக்கும் வந்து விங்ஸ் இருக்கு, அதுக்கும் விங்ஸ் இருக்கு. ஓகே, பறவைகளுக்கும். ஓகே, அதுவும் பார்த்தீங்கன்னா வானத்துல பறக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா தனிக்குள்ள வந்து நீந்துது. ஓகே, ஸோ ஒற்றுமை பார்த்தீங்கன்னா வந்து மீன்களுக்கும் பறவைகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒற்றுமை இருக்கும். அந்த மாதிரி. ஸோ அது ஆனா இங்க மூச்சு காத்து வந்து இதுல இது சுவாசிக்குது, அந்த இதுல கில்ஸ்ல சுவாசிக்குது. மற்றபடி இது வந்து நார்மலா சுவாசிக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதோட ஒற்றுமையும் பார்த்தீங்கன்னா பறவைகளோட ஒற்றுமையும் வந்து பார்த்தீங்கன்னா மீன்களோட ஒற்றுமையும் ரெண்டுமே சேமா தான் இருக்கும் சொல்லி போதும். ஓகேவா? அது சயின்ஸே வந்து என்ன பண்ணுதுன்னா அக்ரி பண்ணுது. அதனாலதான் வந்து ரெண்டுத்துக்குமே என்ன சொல்றாங்கன்னா ஸ்கூலிங், அதான் குரூப்ஸ் ஆஃப் ஸ்கூலிங்ஸ் ஃபிஷஸ் சொல்லி சொல்றாங்க தண்ணியில இருக்கிறத. இது வந்து ஃபிளாக்ஸ் சொல்லி பார்க்குறோம். அப்படியே அலை மாதிரி மாறிட்டே இருக்கும். அது டக்கு டக்குன்னு மூவ் ஆகும், அந்த சடைன்ஸ் இந்த மீன்கள் மூவ் பண்ற மாதிரியே. ஓகே, ஸோ இந்த சிமிலாரிட்டி நம்ம பார்க்கலாம். அதே போல காட் என்ன பண்றாருன்னா இது 4வது நாள்ல முடியுது, அது சாரி 5வது நாள்ல முடியுது. அது 6வது நாள்ல வந்து காட் என்ன பண்றாருன்னா லெட் தி லேண்ட் ப்ரொடியூஸ் சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஆல் தி லிவிங் கிரியேச்சர்ஸ், வைல்ட் அனிமல்ஸ் எல்லாத்தையுமே காட் என்ன பண்றாங்க ஊரும் பிராணிகள் எல்லாத்தையும் கிரியேட் பண்றாரு சொல்லி பார்க்குறோம். கிரியேட் பண்ணிட்ட பிறகு கடைசியில வந்து மனுஷனை கிரியேட் பண்றாரு. நம்மளோட இமேஜ்ல மனுஷனை கிரியேட் பண்ணலாம் சொல்லிட்டு கிரியேட் பண்றாரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இது 6வது நாள். ஸோ இதுல என்ன நம்ம பாக்குறோம்னா நம்ம ஆரம்பத்துல பார்த்த 2வது வசனத்தோட சிக்னிஃபிகன்ஸ் தான். ஸோ நம்ம அங்க என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா காட் வந்து என்ன பண்றாருன்னா ஃபார்ம்லெஸ்ஸா இருந்ததை வந்து அலைன் பண்றாரு. ஓகே, 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள் வரைக்கும் என்ன பண்றாருன்னா அலைன் பண்றாரு எல்லாத்தையும். ஓகேவா? டார்க்னஸ் வந்து என்ன பண்றாரு ஃபர்ஸ்ட் நாளே என்ன பண்றாரு சரி பண்ணிட்டாரு, லைட்டை உருவாக்கி சரி பண்ணிட்டாரு சொல்லி போடுறோம். எம்டியா இருந்ததுன்னா என்னது? யாருமே வசிக்காம இருந்தது. அதை வந்து என்ன பண்ணாருன்னா வெஜிடேஷன்ஸ் மூலமா, ஓகே, பிளான்ட்ஸ், அப்புறம் மீன்கள், பறவைகள், அப்புறம் வந்து ஊரும் பிராணிகள், கடைசியில மனுஷனை வச்சு என்ன பண்றாருன்னா ஃபில் பண்றாரு சொல்லி போடுறோம். எப்படி வந்து ஒரு வீட்டை வந்து நம்ம வந்து வீட்டுல என்டர் ஆகணும் லைட் போடுறோம், வீட்டுல வந்து சோஃபா எல்லாமே வந்து வாங்கி வச்சதெல்லாம் வந்து சரியா இல்லாத மாதிரி நம்ம என்ன பண்றோம், அதை இடத்துல போய் வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் பேருக்கு காலியான வீட்டை வந்து நம்ம வந்து விட்டுட்டு போயிட்டோம்னா வச்சுக்கோங்க, 1 மாசம் 2 மாசம் அப்படி போயிட்டோம்னா அங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க கேட்டாங்கன்னா, அந்த வீட்டுல யாருமே இல்லப்பா காலியா இருக்கு சொல்லி சொல்லுவாங்க. என்னதான் வந்து அது எல்லாம் ஒழுங்குபடுத்தினாலும். அப்ப அது காலி சொல்றது என்னது? எம்டி சொல்லி பார்க்குறோம். அப்போ உயிருள்ள ஒரு நாய் வந்து வைக்கிறாங்க அங்க. ஓகே, பாதுகாக்கிறதுக்காக. ஒரு 1 மாசம் அது இருக்கு. அப்போ ரோட்ல போறவங்க என்ன சொல்லுவாங்க, யாருமே இல்லப்பா ஆனா நாய் மட்டும் இருக்காங்க. அப்போ என்னதான் வந்து வீட்டுல வந்து நீங்க விலை உயர்ந்த ஒரு கோல்டுனாலேயோ இல்ல பயங்கரமான ஒரு மாணிக்கத்தினாலேயோ நீங்க வந்து அதை கற்களால நீங்க கட்டினாலும் எதுக்கு வந்து வேல்யூ இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா உயிருள்ள ஒரு பொருட்கள் தான் வேல்யூ இருக்கு சொல்லி. ஸோ அந்த எம்டினஸ் வந்து ஃபில் பண்றது எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பிரீத்திங் லிவிங் பீயிங்ஸ் தான் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்படிதான் தேவன் என்ன பண்றாருன்னா அந்த உலகத்தை உண்டு பண்ணிட்ட பிறகு பிரீத்திங் லிவிங் கிரீச்சர்ஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி பிளான்ஸ் வச்சு உருவாக்கி அது சாப்பாடு ரெடி பண்ணிட்டு ஒரு நெக்ஸ்ட் வந்து அடுத்தடுத்த மிருகங்களை ஜீவன்களை வந்து உருவாக்குறா சொல்லி பார்க்குறோம். ஸோ தட் எல்லாமே வந்து அதுக்கான சாப்பாடு எல்லாமே கிடைக்கிறதுக்கு அலைன் பண்ணி பண்றாரு. கடைசியா மனுஷன் என்ன பண்றாரு, அவரோட சாயல்ல படைக்கிறார். இதுல இதோட நம்ம முடிக்கலாம் இன்னைக்கு. நம்ம இதுல வந்து ஒரு கேள்வியோட வைக்கிறேன். என்னதுன்னா, ஆதாம் ஏவலை வந்து தேவன் படைக்கும் போது அவங்களுக்கு நித்திய ஜீவன் இருந்ததா, மிருகத்துக்கு எல்லாத்துக்கும் நித்திய ஜீவன் இருந்ததா இல்லையா? நித்திய ஜீவன்னா என்னது? வந்து மனுஷனுக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டது, மிருகத்துக்கு கிடையாது. கரெக்ட், மிருகத்துக்கு கிடையாது.
அப்போ அதனாலதான் ஆதாம் ஏவாளுக்கு வந்து மரணம் இருக்கிறது வந்து தெரிய வருது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். கரெக்ட். ஏன்னா வந்து இப்ப 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை போயிட்டு நீங்க செல்போன் பாத்திருக்கீங்களா, நீங்க வந்து கம்ப்யூட்டர் தெரியுமா சொல்லி கேட்டாங்கன்னா ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. ஓகே, செக்யூரிட்டி சிஸ்டம் பத்தி நீங்க கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? 200 வருஷம் முன்னாடி போயிட்டு, இல்ல 100 வருஷத்துக்கு முன்னாடி போயினாலே, 50 வருஷம் முன்னாடி போனாலே எதுவும் தெரியாது சொல்லி பார்க்குறோம். எல்லாமே டெவலப்மெண்ட் இப்ப நடந்தது. இப்ப இருக்க மனுஷன் கிட்ட நீங்க கேட்டாதான் ஓகே செல்போனா, காரா, ஃபிளைட்டா சொல்றதெல்லாம் தெரியும். அப்போ மரணமே இல்லாம இருந்ததுன்னா அந்த உலகத்துல, அப்போ மரணத்தை பத்தி தேவன் எப்படி சொல்ல முடியும்? கரெக்ட். சாப்பிட்ட செத்து போயிடும் சொல்லிட்டு. அப்ப பாத்தீங்கன்னா மத்த மிருக ஜீவன்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மரண சைக்கிள்ல அந்த சர்க்கிள் ஆஃப் லைஃப்ல வந்து இருந்தது சொல்லி பார்க்குறோம். ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு அவங்களுக்கு. ஓகே. சர்க்கிள் இருந்தது. ஆனா வந்து ஹியூமன் பீயிங் மட்டும் என்னதுன்னா மரணம் இல்ல. அவங்க நிச்சயமா வாழ்றதுக்கு வந்து தேவன் என்ன பண்றது? என்னேபிள் பண்றதா சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்ம இங்க பாக்குறது. இந்த தேவ சாயல்ல இருந்து நெக்ஸ்ட் நம்ம நாளைக்கு பார்க்க போறது என்னதுன்னா தேவ சாயல்னா என்னது, அடுத்து வந்து அந்த பாவம் செஞ்ச உடனே அது மாம்சீக மரணமா ஆவிக்குரிய மரணமா சொல்லி அந்த டாபிக் வரும். அதுக்கு அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்ட நாள்லயே சாவாய் சொல்லும்போது அது அந்த நாள்ல செத்தாங்களா இல்ல எப்ப செத்தாங்க சொல்லி சொல்றதை நம்ம பார்க்க போறோம். ஏன்னா 930 வருஷம் வாழ்ந்துருக்காரு, 900 மேல வாழ்ந்துருக்காரு. The day you eat of it you will die சொல்லி போட்டிருக்கு. ஆனா எப்ப செத்தாங்க சொல்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இந்த முதலாம் அதிகாரத்துல வந்து என்ன எப்படி காட் கிரியேட் பண்ணிருக்காரு, எவ்வளவு சூப்பரா கிரியேட் பண்ணிருக்காரு சொல்லி பார்க்க வரலாது. ஆமா. ஓகே, ஸோ இங்க ஒரு வாட்டி வர அந்த ப்ரொடியூஸ் சொல்லி வரது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இங்கிலீஷ்ல வேற பாத்தீங்கன்னா இவால்வ் சொல்லி வரும். இதெல்லாம் இவால்யூஷன் படி நடந்தது. ஆனா லெட்டஸ் மேக் மேன் இமேஜ் மட்டும் பாத்தீங்கன்னா லெட்டஸ் மேக் சொல்லிட்டு தனியா வர்றது. அவரே உருவாக்குறாரு. ஓகே, அவரே உருவாக்குறாரு. மிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ், லேண்ட் ப்ரொடியூஸ், லெட் த லேண்ட் ப்ரொடியூஸ், நீனே உருவாக்கு சொல்றாரு. லெட் த லேண்ட் ப்ரொடியூஸ். ஆனா லெட்டஸ் மேக் சொல்லி மேன் கிட்ட சொல்றாரு. லெட் த வாட்டர் டீம் வித், லெட் த வாட்டர் தான் தண்ணி நீ ப்ரொடியூஸ் பண்ணு சொல்லி சொல்றாரு. அது மாதிரி செடி கொடிகள் பத்தி சொல்லும் போது பாத்தீங்கன்னா லெட் த லேண்ட் ப்ரொடியூஸ் வெஜிடேஷன்ஸ் சொல்லி சொல்றாரு. ஸோ நான் மனுஷங்க மட்டும் அவரே உருவாக்குறாரு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதான் எவல்யூஷனுக்கும் மனுஷனுக்கும் டிஃபரன்ஸ் தான். சரி பிரதர், ஒரு ப்ரேயர் முடிச்சிடலாம். ஓகே மேத்யூ. நன்றிக்கு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி கூறுகும் ராஜா இயேசுவே. ஆண்டவரே, இந்த வேலையை நோக்கி பார்ப்பதற்காக ஒரு தருணத்தை உருவாக்கி தந்தற்காக கூட கொடான கொடி நன்றி ராஜா. ஆண்டவரையும் சத்தியத்தை அறியவும் சத்தியத்தை எப்படி நடக்கவும் ஆண்டவர் மற்றவர்களுக்கும் சத்தியத்தை எடுத்துக் கூறும் எங்களுக்கு ஒரு தயப்பாரத்துக்காக நன்றி ஆண்டவரே. எங்கே 2-3 பேர்கள் நாமத்தில் குடிஜெபித்து அவள் மத்தியில் வாசம் செய்யும் சொன்ன தேவனே ஆண்டவரே, நாங்கள் இதுவரை கூடி ஆண்டவரே மத்தியில் ஆண்டவரே அவங்க சத்தியத்தை ஒரு அறியவும் ஒரு நல்வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி. அதன்படி நடக்கவும் அதன்படி செயல்படவும் இந்த தயப்பாராட்டும் சத்தியத்தை மற்றவர்களுக்கு எடுத்து கூற ஆண்டவர்களுக்கு போதிய ஞானத்தை எங்களுக்கு தந்தரலும் ஆண்டவரே. மேத்யூவை நீயும் கருத்தில் கொடுக்கிறோம். நீர் எங்களை வழிநடத்தி காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் தகப்பனே, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, சகலவரும் மறவாது. ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட். Thank you. நாளைக்கு பார்க்கலாம். பை. Thank you. Take care.